தாத்தா, பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிறவள நம்பி எல்லாரையும் வர சொன்னீங்களா தாத்தா? இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்களா? தாத்தா, பொம்மி அக்கா வருவாங்க தாத்தா. என்னத்துக்கோசரம் இப்படி நம்பிக்கை இல்லாம பேசிட்டு இருக்கிறீங்க? இங்க வந்து எப்படியாவது உண்மையை சொல்லிடலாம் தான் நான் நினைச்சேன். ஆனா என்ன கொன்ன படுபாவீங்க ஏதோ ஒரு பூஜையை பண்ணி என்ன வசப்படுத்திட்டாங்க. என்னோட சக்தி எல்லாம் நான் இழந்துட்டேன். அதனாலதான் நான் உன் கண்ணுக்கு கூட தெரியல. நான் பேசுறது உனக்கு கேட்கல. பொம்மி அக்கா வந்திருக்கா, வந்திருக்கா. இதுக்கு மேலையும் பொம்மி வருவான்னு நம்ம எல்லாரும் இங்க விடிய விடிய காத்துட்டு இருக்கணுமா? நேரம் ஆயிடுச்சு, வாங்க எல்லாரும் கிளம்பலாம். தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. பொம்மி அக்கா வருவா. வருவா வருவா, அப்படியே காத்துல பறந்து வருவா. நல்லா காமிப்ப, இத நாங்க நம்பணும். பொம்மி அக்கா வந்திருக்கா. என்ன மன்னிச்சிடு ராணி. உன்கிட்ட கொடுத்த வாக்க என்னால காப்பாத்த முடியல. ஸ்ரீம் க்ரீம் ஐம் காளி, நிலி சுழி பயங்கரி, ஓம் காளி. சாமி, என்னாச்சு சாமி? ஓம் க்ரீம் ஐம் காளி. இப்ப பாருங்க, அவ வந்திருக்காளான்னு. அம்மா, சாவு ஏன் கையில தாண்டா. நீ யார காப்பாத்தணும்னு இந்த பூஜையை பண்றியோ அவங்களுக்கு எல்லாம் கெட்ட காலம் நெருங்கிருச்சுடா. இவங்க அத்தனை பேரோட சாவும் ஏன் கையில தாண்டா. அவங்களோட சேர்ந்து நீயும் சாக போற. மண்ணோட மண்ணா ஆகதான் போற பாரு. இனி பேசி பிரயோஜனம் இல்ல. வந்துடு, வந்து இதுக்குள்ள போ. வா. உன்னை எப்படி வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். டேய், பூஜையை நிறுத்துடா. ஓம் க்ரீம் ஐம், ஓம் க்ரீம் லீம் ப்ரீம். அக்கா, பொம்மி அக்கா, என்ன இப்படி ஏமாத்திட்டியேக்கா. நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லக்கா. எல்லாமே போச்சேக்கா. வாங்க போலாம். இன்னமும் இவ பேச்ச நம்பிக்கிட்டு இங்கே இருக்க போறீங்களா? இங்க நடந்த விஷயம் அத்தனையுமே பொய், டிராமா. வாங்க போலாம். அம்மா, குறைச்சு நேரம் இருக்கு. ராணி சொன்ன விஷயம் எதுவும் பொய் இல்லை. இப்ப நடத்திய ஆத்ம சாந்தி பூஜை ஒரு நல்ல எண்ணத்தினால செஞ்சது. இந்த பூஜையை பத்தி சாதாரண ஆட்காருக்கு தெரிஞ்சிக்க வாய்ப்பு குறைவான்னு. இதை செய்ய சொன்னது நிச்சயமா ஒரு ஆன்மா. அதனால இதை செய்ய சொல்லியது உண்மையா தானே இருக்கும். ஆமாமா, சொன்னது பொம்மையா இருக்கும், பேமெண்ட் வாங்குறது நீங்களா இருக்கும். காசுக்காக வாய்க்கு வந்ததால சொல்லாதீங்கய்யா. வாங்க எல்லாரும் கிளம்புங்க. சரி வாங்க. வாத்தமண்ணா, தாத்தா, நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, வேண்டாத வேலை தாத்தா அதெல்லாம். சரி வாங்க எல்லாரும் போலாம். பாட்டி வாங்க. சித்து அண்ணா, ஏங்க நிக்கிறீங்க? வாங்க. நான் வரல, நீங்க போங்க. சரி வாங்க, நாம போலாம். என்னம்மா ராணி, நான் எத்தனை தடவை சொன்னேன், கேட்காம இப்படி பண்ணிட்டியம்மா. சரி வா போலாம். தாத்தா,
நீங்களாவது இருங்க தாத்தா. என்னமா பண்ண சொல்ற? சொத்தை எழுதித்தர நீயாவே வாய விட்டுட்ட. இனி என்ன ஆகும்னே தெரியலையே. தாத்தா அயாளுகளை பத்தி நீ சங்கடப்படண்டா. அவரு பேசிட்டு போகட்டே, நீ வருத்தப்படண்டா. எந்த முயற்சிக்கு கண்டிப்பா பலன் கிட்டும். நல்ல விஷயங்கள் வெளிப்பட நாளானாலும் அதுன்னு கண்டிப்பா பலன் கிட்டும். கெட்ட விஷயங்கள் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும், விஷயம் அது நிரந்தரம் இல்ல. எதனால பொம்மி அக்கா வராம போனாங்க அது தெரியவே இல்லையே சாமி. ஒரு கெட்ட சக்தியை உருவேத்துற பூஜை எவிடெங்கிலும் நடந்திருக்கு. கூடிய சீக்கிரம் அதனை பத்தின தகவலை நான் உனக்கு சொல்றேன். கிங்குனி சங்குனி மங்குனி விட்ரு விட்ரா இல்ல உன் வம்சத்தையே அழிச்சிருவேன். என்ன விடு, என்ன விட்ரா. காளி பயங்கரி திரிசூலி சண்டாமுகி சர்வ பசிய வா வந்துடு. ஏய் இது பூமிதான். அவ சக்தி ஏதோ ஒரு காரணத்தினால இப்ப பலவீனப்பட்டிருக்கு. ஆனா அதை மீறி பிரம்ம பிரயத்தனம் செஞ்சு நமக்காக எதையோ சொல்ல எத்தனிக்கிறா. பாப்போம். பூமி ஆன்மாவால நம்ம முன்னால பிரசன்னமாக முடியல. ஆனா அதை மீறி உன்கிட்ட ஏதோ சொல்றதுக்காக தான் இந்த பழத்தை இப்படி கொண்டு வந்திருக்கு. இந்த பழம் இருக்கிற இடத்துல கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அத நம்ம தோண்டி பார்க்கலாம். இருங்க சாமி, நான் சரிங்க சாமி. சாமி, நீங்க இதை பண்ணி முடிப்பீங்கன்னு சத்தியமா நாங்க நினைக்கல. ஏன்னா அதை விட பொம்மையோட சக்தி அப்படி. பொம்மையோட சக்தி எல்லாம் ஒண்ணுமே இல்ல. நான் செஞ்ச பூஜைகளோட சக்தியால தான் இது எல்லாம் நடந்துச்சு. எப்பேற்பட்ட துஷ்ட சக்திகளையும் அடக்கக்கூடிய வல்லமையும் பலமும் என்கிட்ட இருக்கு. நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பயமும் வேண்டாம். இந்த பொம்மி இனிமே என் கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருப்பா.
அதனால பயப்படாதீங்க. நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. சரிங்க சாமி, நன்றி. ரொம்ப நன்றி சாமி. ரொம்ப சந்தோஷம் சாமி. போலாம் வாங்க. வரோம் சாமி. வரோம். இனி பயம் கிடையாது. நன்றி வரோம் சாமி. வரோம். மதி, தொடண்டா, கையால தொடண்டா, துணியால எடு. இது பொம்மியை கொலை செய்ய பயன்படுத்திய ஆயுதமா இருக்கும். இது உன் கைக்கு உண்மை கிடைக்கிற மாதிரி செஞ்சிருக்கான்னா இதை வச்சு உங்ககிட்ட ஏதோ சொல்ல வர்றான்னு அர்த்தம். அந்த ஆத்மா நேரடியா வர முடியாததுனால அது தன்னை இதனை காட்டி கொடுத்துருக்கு. கூடிய சீக்கிரம் பொம்மி தன்னை கொன்னவங்களை புறத்தே காணிச்சு கொடுக்கும். அது தீர்ச்சியாயிட்டு நடக்கும். ஏய், இப்ப என்னடி பண்றது? சொத்தை வர முழுசா எழுதி தரான்னு ஒத்துக்கணும் வந்துட்ட. இப்ப பெரிய பிரச்சனை காத்துனுக்குதே. இல்லக்கா, நம்மளாண்ட நியாயம் இருக்குது. அப்படி இருக்க சொல்ல எனக்கு எதை பத்தியும் கவலையே இல்ல. பொம்மி அக்கா வரேன்னு சொல்லிட்டு நம்ம முன்னால வரலன்னா கண்டிப்பா பொம்மி அக்காக்கு சொல்ல முடியாத பிரச்சனை இருக்குதுன்னு தான் என் மனசுக்கு படுது. கண்டிப்பா பொம்மி அக்காக்கு இருக்கிற பிரச்சனை எனக்கு தெரிய வரும். அப்ப நான் எல்லாரும் முன்னாடியும் வச்சு யாரு பொம்மி அக்காவை இப்படி அநியாயமா கொலை பண்ணாங்கன்னு நான் வெளிச்சம் போட்டு காட்டுவேன்க்கா. வீட்டுல இருக்குதுங்களா எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லக்கா. அதெல்லாம் தூசி மாதிரி நான் சமாளிச்சிருவேன். பாத்துக்கலாம்க்கா, நீ தைரியமா இரு. ஆமா, ரகுவரன் தம்பி எங்க? கொஞ்ச நேரமா ஆளையே காணோம். ஏதோ வெளியில இருக்கேன்னு சொல்றாரு. என்ன ஏதுன்னு தெரியல. ஆனா வந்துருவாருமா. நான் கூட சொத்தியே எழுதி வைக்கிறேன்னு சொன்னவ திடீர்னு ஏதோ பூஜைக்கு கூட்டிட்டு போறான்னு உடனே என்னமோ ஏதோன்னு கொஞ்சம் பயந்து தான் போனேன். ஆனா கடைசியில எதுவுமே நடக்கல, பாத்தீங்கல்ல. பொம்மியும் ஒரேடியா போய் சேர்ந்துட்டா. அதுக்கப்புறம் அவளை கொன்ன கத்தியையும் குழி தோண்டி ஆழமா புதைச்சாச்சு. இனிமே நமக்கு எந்த கவலையும் இல்ல. யாராலையும் எதையும் கண்டுபிடிக்க முடியாது. விட்டா நீங்களே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருவீங்க போல இருக்கு. கொஞ்ச நேரம் பேசாம வாய மூடிட்டு இருங்கம்மா. சரிடா. சரி வாங்க, சோகமா மூஞ்சிய வச்சுக்கிட்டு நாமளும் போய் ஓரமா நிப்போம். அந்த ராணி மட்டும் வீட்டுக்கு வரட்டும். அப்புறம் இருக்கு அவளுக்கு கச்சேரி. மொத்த சொத்தையும் சொன்ன மாதிரி நமக்கு எழுதி கொடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியே போடின்னு கழுத்தை புடிச்சு தள்ளணும். அவ உன்னை அரைஞ்சால அவளை அப்படியே அனுப்பக்கூடாது. பதிலுக்கு அவ கணத்துல பலாருன்னு ஒரு அரை விட்டு தாண்ட இந்த வீட்டை விட்டு நீ அவளை துரத்தணும். அப்பதாண்டா அவளுக்கு புத்தி வரும். மா, நீங்க வேற எதுக்குமா அதை ஞாபகப்படுத்திட்டு இருக்கீங்க? நானே பயங்கர கடுப்புல இருக்கேன். இங்க பாருடா, அவ ஏதாவது துப்பறிகிற வேலையில இறங்குறான்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா இவளையும் பொம்மி போன இடத்துக்கே அனுப்பி வச்சிட வேண்டியதுதான். சரிம்மா, திரும்ப திரும்ப சொல்லாதீங்க. கொஞ்சம் சும்மா இருங்க. பொம்மி பொம்மின்னு சொல்லி நீங்களே எல்லாரையும் மாட்டி விட்டுறாதீங்க. சரி வாங்க போலாம். சரி போ. தாத்தா, என்ன தாத்தா இதெல்லாம்? ஏதோ பூஜை பண்ணணும், பூஜை முடிஞ்சதும் பொம்மை வருவான்னு அந்த ஃப்ராடு சொன்னதை நம்பி நீங்க எல்லாரையும் கூட்டு போனீங்கல்ல. இப்ப என்ன ஆச்சு? பேசுங்க தாத்தா. என்னடா, எதுக்குடா இப்ப டென்ஷன் ஆகுற? கொஞ்சம் பொறுமையா இரு. தாத்தா, எல்லாமே உங்களாலதான் தாத்தா. தேவையில்லாம பூஜை அது இதுன்னு பண்ணி செத்து போன ஆத்மாவை கேவலப்படுத்துறாங்க. நீங்களும் அதுக்கு உடன்பட்டு போயிட்டீங்களே தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்படி இல்லப்பா, அங்க நடந்த விஷயம் அந்த மாதிரி. ராணிதான பொம்மி அங்க வருவா, அவளை கொன்னவங்களை காட்டி கொடுப்பான்னு சொன்னா. அப்படி நடந்திருந்தா அது நல்ல விஷயம் தானே? தாத்தா, இதுல என்ன நல்ல விஷயம் இருக்கு? என்ன மாமா, வயசுல பெரியவங்க நீங்க, நீங்களே இப்படி எல்லாம் பேசலாமா? எந்த காலத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம்?
நிலவுக்கு விண்கலம் அனுப்பிட்டோன்னு பெருமையா பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல போய் பேய் பிசாசு பூதம் இப்படி எல்லாம் பேசுறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா? என்னால இதையெல்லாம் சகிச்சுக்கவே முடியல தாத்தா. எனக்கு அப்படியே ஆத்திரமா வருது. அந்த ஃப்ராடுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பொம்மி வருவா, அப்படி இல்லன்னா மொத்த சொத்தையும் எழுதி தரேன்னு சொல்லியிருப்பா. வரட்டும், அவ எழுதி கொடுத்தே தீரணும். இன்னைக்கு எப்படி தப்பிக்கிறான்னு பாக்குறேன். தாத்தா, இதுக்கு மேல என்னால பொறுத்துக்கவே முடியாது. அவ இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளேயே நுழைய கூடாது. ஏதாச்சும் ஃப்ராடுத்தனம் பண்ணி எப்படியாவது உள்ளேயே தங்கிடலான்னு அவன் நினைச்சிட்டு இருக்கா. அது மட்டும் நடக்கவே நடக்காது. டேய், அவ வந்தானா நீங்களா சொல்லி அவளை வெளியே அனுப்பிடணும். அப்படி மட்டும் இல்ல, என்ன நடக்கும் என்னால சொல்லவே முடியாது தாத்தா. சித்தார்த், ஏன்டா இப்படி கோவப்படுற? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? கொஞ்சாமி கோவப்படாம பின்ன என்ன பண்ண சொல்றீங்க? அவ பொம்மி பேரை சொல்லி ஏமாத்தி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா. அதெல்லாம் பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? அவளை கொன்றுவேன். கொன்ன அண்ணா, நான் இந்த ஊர் தானே, நிறுத்து. இந்தாண்ணா, வாக்கா. அக்கா, இங்க பாருக்கா. இந்த பாரு ராணி, நல்லா கேளு. வீட்டுக்குள்ள நேரம் பெரிய பிரச்சனை நடந்துன்னு இருக்கோம். நீ பாட்டுக்கு எதுவுமே நடக்காத மாரி கூலா இருந்துனுங்கிற. நீ என்ன பண்ணாலும் உன்னை யாரும் நம்ப போறது இல்ல. போலித்தனமா ஒரு பூச்சைய போட்டேன்னு எல்லாரும் உன் மேல டென்ஷனா இருப்பாங்க. அதுலயும் அந்த தாடிக்காரன் ஓவர் டென்ஷனா இருப்பான். அவங்களாண்ட இந்த கத்திய காமிச்சே நடந்த விஷயம் பூராத்தையும் புட்டு புட்டு வச்சிரு. அவங்க இத நம்புட்டா நம்ம கட்டி போட்டோம். புரிதா? ஐயோ இல்லக்கா, நான் இப்போதைக்கு இந்த கத்திய பத்தி வீட்ல இருக்கிறவங்களாண்ட எதுவும் சொல்ல போறது இல்ல. நீயும் சொல்லாதக்கா. இன்னாடியே இன்னத்து கோசராத்த மறைக்கணுங்கிற? இல்லக்கா, எனக்கு இந்த கத்தி கட்சிதே ஒழிய இன்னொரு மேட்டரும் நடந்துச்சுக்கா. ஏய், இன்னாடி மேட்ரு? அது ஐயோ, இன்னாடி சொல்ற? ஆமாக்கா, அதுல 2-3 பொம்பளைங்களும் இருந்தாங்க, 4-5 ஆம்பளைங்களும் இருந்தாங்கக்கா. எல்லாருமா சேர்ந்துதான்க்கா பொம்மி அக்காவை மர்டர் பண்ணிக்கிறாங்க. ஐயோ, அதனால தான்க்கா நான் இதை மறைக்கலான்னு சொல்றேன். போன தடவை தாடிகாரன் பொம்மி அக்கா சம்பந்தப்பட்ட வீடியோ இருக்குதுன்னு அதை எடுக்க போனப்போ அதை யார் மூலமாவோ தெரிஞ்சுக்கின்னு அதை தடுக்க தாடிகாரன் உசிருக்கு ஆபத்து வர வச்சாங்க. அதனால இந்த கத்திக்கு பின்னால என்னென்ன உண்மை இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் யாராண்டி அதை பத்தி சொல்ல வேணாம்க்கா. ஏய், என்னடி சொல்ற? இப்ப வீட்டுக்குள்ள எப்படித்தான் போறது? இத பத்தி சொல்லாட்டி வீட்டுக்குள்ள பெரிய பிரச்சனையே வெடிக்குண்டி. எக்கா, அத பத்தி சொல்ல வேணானா வேணாம்க்கா. ஒரு நல்ல நோக்கத்துக்காக இத பண்றோம். என்ன பிரச்சனை வந்தாலும் அதை பாத்துக்கலாம். நம்ம பக்கம் நியாயம் இருக்குது இல்ல? பொம்மி அக்கா நம்ம பின்னாடி இருக்குது, நம்ம பாத்துக்கலாம்க்கா. நீ வா. சரி வா போவோம். எனக்கு வயித்துல புளியா கரைக்குது. என்ன நடக்க போதோ? இல்ல, உள்ள நுழைஞ்ச காலை வெட்டிடுவேன். சொல்லிக்கிட்டே இருக்க, நீ பாட்டு வந்துட்டே இருக்க. உனக்கு அவ்வளவு திமிரா? சொல்லிக்கிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு உள்ள வர. நீ முதல்ல வெளியே போ, வெளியே போங்கறல்ல. பாத்தீங்களாப்பா அவளுக்கு எவ்வளவு திமிருன்னு? எப்படி வந்து நிக்கிறா பாருங்க. எல்லாம் நீங்க கொடுக்குற இடம்பா. ஒழுங்கா அவளை வெளியே போக சொல்றீங்களா இல்ல கழுத்தை பிடிச்சு நான் வெளியே தள்ளவா? டேய் பத்து, கொஞ்சம் பொறுமையா இருடா. அவனும் கத்திக்கிட்டு இருக்கான், இப்ப நீயும் சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? அட சும்மா இருக்கப்பா, எப்ப பார்த்தாலும் நீங்க இதே மாதிரி தான் பேசிட்டு இருப்பீங்க. டேய், அந்த பூஜை முடிஞ்சது பொம்மி வருவான்னு சொன்னல, ஏன் வரல? எதுக்காக எங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் முட்டாள் ஆகுன? இங்க பாரியா, நான் சொன்ன எல்லா மேட்டரும் மெய்யாலுமே சொன்னதுதான், பொய்யே கிடையாது. ஐயோ, திரும்ப திரும்ப பொய் மேல பொய் சொல்லி என்ன சாகடிக்க பாக்குறியா? இங்க பாரு, இனிமே ஒரு நிமிஷம் இந்த வீட்டுல இருக்க கூடாது. நீ கிளம்பு, முதல்ல கிளம்பு. அதுக்கெல்லாம் வேற ஆளை பாரு.
நீ சொன்னதும் கிளம்புற வேலையெல்லாம் நம்மளாண்ட நடக்காது. இந்த ராணியாண்ட இந்த பப்பெல்லாம் வேகாது. நாங்க போலீஸுக்கே கடுக்கா கொடுப்போம், நீ எல்லாம் ஏமாத்துறோம். நீ வாக்கா. இல்லங்கற என்ன பெரிய இவ மாதிரி பேசிட்டு இருக்க? ஃப்ராட். முதல்ல வெளிய போ, வீட்டை விட்டு. போ முடியாது. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவடா? கழுத்தை பிடிச்சு வெளிய தள்ளுவேன். ஏற்கனவே என்ன கழுத்தை பிடிச்சு தள்ளின மனோவுக்கு நான் என்ன குடுத்தேன்னு வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். என்ன மேல கை வைக்கிற? என்ன அடிச்சிருவன், குத்திருவன், கிழிச்சிருவன்னு எங்க எல்லாரையும் மிரட்டுறியா? உனக்கு அவ்வளவு திமிரா? யோ, நான் என்ன உன்னை மிரட்டினேன்? 2 கைய தேய்ச்சதுக்கே நீயா தப்பா அர்த்தம் பண்ணிக்கிறா? என்னதான் உன் பிரச்சனை? இங்க பாரு, பேசி பேசி நான் வெறுப்பேத்தாத. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. இந்த பாருங்க, வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். பொம்மி அக்கா அங்க வரலன்னு நினைச்சுன்னு இருக்கிறீங்களா?